நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை காண்பதினரை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் கூட நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரை தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. நன்றி தகப்பனே, மீண்டுமாய் ஒரு மாதத்தை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 12வது அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 12:26. நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். இந்த வசனத்தை தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் வாக்குத்தத்தமாக தர்றாரு. நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள். அவருடைய இரத்தத்தினால் நம்ம எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை குறித்து தான் வேதவசனம் சொல்லுது. நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் அப்படின்னு சொல்லுது. நம்ம எல்லாருக்குமே ஆசை உண்டு. எந்த இடத்துக்கு போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும், ஒருவேளை நம்முடைய குழந்தைகள் ஸ்கூலில் படிக்காங்க, மற்ற மாணாக்கரை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் சிறந்து விளங்கணும்னு சொல்லி நம்ம விரும்புவோம். நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கட்டும், ஒரு குழுவாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல சிறந்தவர்களா உள்ள நம்ம கூட இருக்கிறவங்களை காட்டிலும் நம்ம சிறந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறது ஒவ்வொரு மனிதருடைய இயல்பும். இதில் யாருமே விதிவிலக்கு கிடையாது. எனக்கு எந்த ஆசையுமே கிடையாது அப்படிலாம் நம்ம சொல்லதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாருமே என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மற்றவர்களை காட்டிலும், பிறரை காட்டிலும் சிறந்தவர்களாய் விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது. அதைத்தான் ஆண்டவரும் சொல்றாரு, நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை வேதத்தின்படி நாம் எப்படி சுதந்திரித்து கொள்ளலாம்? ஒருவேளை நான் ஆசைப்படுறேன் சிறந்து விளங்கணும்னு, ஆனால் என்னால் சிறந்தவளாக விளங்க முடியலை, திரும்ப திரும்ப நான் தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், இதனால் நான் மனசளவில் சோர்ந்து காணப்படுதேன் அப்படிலாம் கூட நம்ம பலர் யோசித்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நாம் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இந்த வேதத்தின் இன்னைக்கு ஆண்டவரே உங்கள் வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துருளுங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். கேட்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து நடக்க தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை இந்த மாதத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் தந்தருள்வாராக என்று நான் இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துறேன். வேதத்தில் சிறந்த பாத்திரங்களாக விளங்கின ஒரு சிலரை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். முதலாவதாக கூட நாம் எல்லாருக்கும் எடுத்துக்கொள்ளுவோம் 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். அந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம சாலமோன் ராஜாவை குறித்து பார்க்குறோம். இந்த சாலமோன் ராஜாவை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சாலமோன் ராஜாவை குறித்து, உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. சாலமோன் ராஜாவுக்கு எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த சாலமோன் ராஜாவுக்கு ஒரு விசேஷித்த கிருபையை ஆண்டவர் கொடுத்தாரு. எத்தனையோ ராஜாக்களை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கோம், உலக பிரகாரமாக கேள்விப்படுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவருக்கு சொல்லாரு, உன் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன்,
இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சாலமன் ராஜாவுக்கு கொடுக்குறாரு. பாருங்க, இன்றைக்கும் நம்ம உலக பிரகாரமான ஆட்கள்னா கூட ஞானத்துக்கு எடுத்துக்காட்டா சாலமோனை தான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்திருந்தாரு. எல்லா ராஜாக்களை பார்க்கலும் அவன் சிறந்தவனாக காணப்பட்டான், ஞானத்தில் சிறந்தவனாக காணப்பட்டான், ஐஸ்வர்யத்தில் சிறந்தவனாக காணப்பட்டான், கனத்தில் சிறந்தவனாக காணப்பட்டான். மேன்மையான தேவாலயத்தை கட்டக்கூடிய கிருபையை சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். இதெல்லாம் எப்படி அவன் பெற்றுக்கொண்டான்? எப்படி இந்த சாலமோன் தன் நாட்களில் இருந்த ராஜாக்களை பார்க்கிலும், இல்லை தன்னை போல இருந்த ராஜாக்கள் தனக்கு முன்னாடி இருந்த ராஜாக்களை பார்க்கிலும், தனக்கு பின்னாடி வரப்போகிற ராஜாக்களை பார்க்கிலும் அவன் எப்படி சிறந்தவனாக இருந்தான்? அதற்கு காரணம் என்ன? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் கொடுக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் அந்த 3ஆம் அதிகாரத்தை தியானித்து பார்த்தோன்னு சொன்னால், தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். அப்போது ஆண்டவரை தேடி என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல போய் கிபியோன்கிற இடத்துல போய் 1000 சர்வாங்க தகன பலிகளை ஆண்டவருக்காக அவன் செலுத்தான். அப்போ செலுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனுக்கு தரிசனமாகி சொப்பனத்தில் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீ விரும்புகிறத என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி கேட்காரு. உனக்கு என்ன வேணும், உனக்கு எது வேணாலும் நீ கேளு, நான் தாரேன்னு சொல்லும்போது சாலமோன் அந்த ராஜா கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அவர் ஒரு பெரிய ஜெபம் பண்ணுறாரு அந்த சொப்பனத்தில் தான். ஆனாலும் அந்த ஜெபம் நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரியான ஜெபமாக காணப்படுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் தகப்பனை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க, ராஜாவாக ஆக்கினீங்க, இவ்வளோ நாள் வழி நடத்தினீங்க, இந்த நாளில் நான் சிறு பிள்ளையான என்னையும் என்ன செஞ்சிட்டீங்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டீங்க. ஒருவேளை எத்தனையோ போட்டிகளுக்கு மத்தியில் நான் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டேன். ஆனால் அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு 7வது வசனத்தில், இப்போதும் தாவீது ஸ்தானத்தில் என்ன ராஜாவாக்குனீங்க, நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படதமான திரளான ஜனங்களாக உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். இந்த ஜனங்களை நியாய விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். பாருங்க, தேவன் தரிசனமாகி ராஜாவான ஒரு மனுஷங்கிட்ட உனக்கு என்ன வேணும், நீ விரும்புகிறத என்கிட்ட கேளுன்னு சொல்லும்போது அவனுக்கு எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், பெருமை வேணும், நான் மொத்த உலக நாடையும் எனக்கு நான் கீழ்ப்படுத்திடணும், அப்படிலாம் எதுவுமே அவர் கேட்கல. அவர் என்ன சொன்னார்னா, ஐயா என்ன நம்பி ஒரு பொறுப்பை தந்துட்டீங்க, அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் எனக்கு தாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்கள் நாமத்துக்கோ என் தகப்பனோட பேருக்கோ களங்கம் விளைக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக நான் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சாலமோன் கேட்டதை ஆண்டவருக்கு எப்படி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாருங்க, ஆண்டவருக்கு பதில் சொல்றாரு 10வது வசனத்துல, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது, ஒருல விரும்பினதை கேளுன்னு சொல்லும்போது அந்த விருப்பத்தை கூட அவன் ஞானமா கேட்டான். அந்த ஒருவேளை நம்ம பிள்ளை ஞானமாக ஒரு பதில் சொன்னால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசும்போது. அது போல் நான் இந்த சாலமோனை ராஜாவாக ஏற்படுத்தினது ஆண்டவருக்கு இன்னும் சந்தோஷமாகக்கூடிய அளவுக்கு ஞானமாக ஒரு ஜெபத்தை பண்ணான், ஞானமாக ஒரு காரியத்தை கேட்டான். அது உகந்த விண்ணப்பம், ஆண்டவருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஸோ ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அப்பா நீ கேட்ட காரியம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் திரும்பவும் சொல்கிறாரு, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் என்றார். அது மட்டும் இல்லை, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார், பரிபூரண கிருபை அவருக்கு என்ன செஞ்சார், அவர் கேட்டது போல
போல கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் அது என்ன சொல்ல, அதுக்கடுத்து 13வது வசனம் சொல்லுது, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். பாருங்க, சாலமோனுக்கு அவன் கேட்டதை மட்டும் இல்லை, ஆண்டவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து மகிமையையும் கொடுத்து நீடித்த நாட்களையும் அவருக்கு என்ன செஞ்சாரு, வாக்கு பண்ணினாரு. சாலமோன் ஐஸ்வர்யத்தை கேட்கல, மகிமையை கேட்கல, நீடித்த ஆயுசை கேட்கல. நீங்கள் எனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய ஞானத்தை மட்டும் எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் கேட்டார். அந்த ஆண்டவர் அதையும் கொடுத்து அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாத மகிமையும் கேளாத ஆயுசையும் கூட்டி கொடுத்து, அது உனக்கு உன் காலத்திலையும் உனக்கு முன்னாலேயோ உனக்கு பின்னாலேயோ உனக்கு சரியானவன் ஒருத்தன் எழும்புவதில்லைங்கிற மேலான ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு. அதனால் சாலமோன் என்ன செஞ்சார் அப்படின்னா, எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் ஞானத்திலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் பேர் பெற்றவனாக இருந்தான்னு சொல்லி பின்னால் சங்கீதம் அதே 1 ராஜாக்கள் 24வது அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. 31வது வசனத்தில் பார்த்தோம்னா, எல்லா மனுஷரிலும் அவன் ஞானவனாய் இருந்தான், சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. எல்லாத்துக்கும் மேலே 34வது வசனம் சொல்லுது, சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். இப்படிப்பட்ட கிருபையை சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணம் அவனுடைய ஒரே ஒரு தேவருக்கு பிரியமான ஜெபம். நாமும் கூட இந்த நாட்களில் நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். ஒருவேளை இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து நீ விரும்புகிறத உன்னை நீ கேளு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கேட்டால் நாம் என்ன கேட்குறவர்களாக காணப்படுதோம். உள்ள ஆண்டவரை குறித்து ஒரு சின்ன வட்டம் வச்சு குறுகின காரியத்தில், ஆண்டவரே அந்த பிள்ளைய விட இந்த பிள்ளை என் பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துடணும், அந்த பிள்ளைய விட என் பிள்ளை, இதெல்லாம் ஆசை இருக்குது. ஆனால் இது நம்முடைய ஜெபமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினீங்களோ அந்த தெய்வீக நோக்கம் நிறைவேற என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த தெய்வீக தரிசனத்துக்கு நேராக என்னை நீங்கள் நடத்துங்க. நீங்கள் என் கையில் நம்பி தந்த சின்ன பொறுப்பினாலும், அது 1 தாலந்தா இருக்கலாம், 5 தாலந்தா இருக்கலாம், 10 தாலந்தா இருக்கலாம், அதை சரியாக செய்து முடிக்க, அந்த தாளந்தை சரியாக பயன்படுத்த, சரியாக செய்து முடிக்க எனக்கு ஞானத்தையும் கிருபையும் தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிற ஜெபங்கள், ஆண்டவர்கிட்ட நம்ம பண்ணுகிற ஜெபங்கள் அவருடைய பார்வைக்கு உகந்ததாக காணப்படும் அப்படின்னு சொன்னால், தேவன் நமக்கு கேட்டதின் மடி அல்ல, நம்ம கேளாத கிருபைகளையும் கூட்டி வழங்கக்கூடிய, ஒருவேளை எது நமக்கு தேவைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும், அதை கூட்டி வழங்குகிற தகப்பனா இருக்காரு. ஒருவேளை சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துட்டு ஐஸ்வர்யம் இல்லை அப்படின்னு சொன்னா, மகிமை இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த ஞானம் கேட்கப்படாத ஞானமா, ஏன்னா ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஆனால் பிரசங்கில அதே சாலமன் தான் சொல்றாரு, ஏழையுடைய ஞானம் அசட்டை பண்ணப்படும். அவன் ஞானமானா இருந்தாலும் ஞானமான ஆலோசனை சொன்னாலும் உலகம் ஏழையா இருந்தால் அந்த ஞானத்தை அசட்டை பண்ணக்கூடியதாக உலகம் காணப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து மகிமையையும் கொடுத்து புகழையும் கொடுத்து அவனை என்ன செஞ்சாரு, ஞானத்தையும் கொடுத்தாரு. ஸோ சாலமோன் கேட்டது கொஞ்சம், ஆனால் ஆண்டவர் கொடுத்தது நிறைவானது. அவன் புத்திக்கு எட்டுன அளவுக்கு தான், ஐயோ ஞானம் இல்லாமல் நான் காரியம் செஞ்சிடக்கூடாதேன்னு சொல்லி அவன் கேட்டான். ஆனால் அவன் கேட்டது சரியானதாக இருந்ததுனால ஆண்டவர் அவன் கேளாத கிருபைகளையும் கூட்டி கொடுத்து அவன் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி மற்ற ராஜாக்களை பார்க்கலாம் உயர்த்தி ஆசீர்வதித்தார். நம்மையும் ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் நாம் ஆண்டவர்கிட்ட உகந்ததை கேட்போம். அவருடைய ராஜ்யத்துக்கு எது முக்கியமானதோ அதை கேட்போம். இந்த உலக காரியத்துக்குரியதை ஆண்டவர் நமக்கு தருவார். நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வா.
என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானாம். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே நீர் எங்களோடு பேசியதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட தகப்பனே சுயநலமான ஜெபத்தை செய்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, சுயநலமாய் வாழ்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. அப்பா உம்முடைய மேலான தரிசனத்தின்படி எங்களுடைய ஜெப வாழ்க்கை காணப்பட, உடைய மேலான தரிசனத்தின்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இன்னும் வடிவமைத்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் கர்த்தர் பரத்திலிருந்து கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம். சாலமனை போல உமக்கு உகந்த விண்ணப்பங்கள் எங்கள் ஆண்டவரே உள்ளத்திலிருந்து உமக்கு ஆண்டவரே சுகந்த வாசனையாய் எழும்புவதாக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தரப்போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்டதின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.